இன்னைக்கு 10% வந்துட்டாங்க. அது வளர்ச்சி இல்லையா? காங்கிரஸ் 30% 40% இருந்தது. திருமாவளவன் இன்னைக்கு 5% பிஜேபி வந்துச்சு. உள்ளே விட மாட்டோம் நாங்க. என்னது? பிஜேபி இந்த நாட்டுக்கே ஆபத்துன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சங்க பரிவார் கும்பல்கள் இங்க எங்கேயுமே கூட்டணி ஆக்கிரமித்து கூட்டணி தர்மத்துக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ண முடியும்? பேசினா 2 சீட் கம்மியாயிடும். ம். ஆதரவா பேச முடியும். இங்க இருந்து. திரு சீமான் கேக்குறாரு, முருகர் மேல இன்னைக்கு என்ன திடீர்னு இவங்களுக்கு அக்கறை வந்துருச்சு? அவருக்கு இந்துக்கள் மேல திடீர்னு எப்படி அக்கறை வந்துச்சு? குங்கும விபூதி வச்சு திரியிறாரு. அவரு சபஸ்டிட் சார், சேர்ந்தது தானே. அதெல்லாம் வந்து சொல்ல இல்ல, தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுங்க. தப்பு. என்ன அதெல்லாம் தப்பு? தப்பு. அவர் வந்து ஏங்க, உங்களுக்கு அக்கறை இல்ல. தமிழ்நாட்டின் தலைவன் சார். நீங்க அப்படிலாம் சார், பேசாதீங்க. நீங்க உங்களுக்கு அவரு தலைவரா வந்து வச்சுக்கோங்க இன்னைக்கு சார். போட்டு தயவு செஞ்சு அது மாதேஷ்க்கும் தமிழ்நாட்டுக்கு தலைவர். எங்களுக்கு தலைவர்லாம் கிடையாது அவரு. யார் சொன்னது அவர் தலைவர்னு? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையே பேச வேணாம். நான் பேசல. ப- ஒரு கெட்டு போன காய்கறியை வச்சுட்டு அறுசுவை உணவா சார் கொடுக்க முடியும்? திமுக அதிமுக மாற்றது சீமானா? ஆமா. ஒரு நேர்மை வேணும் சார். நேர்மைனா எவ்வளவு கிலோன்னு கேட்பாங்க சார். 8% ஓட்டு போட்டிருக்காங்க. 8% எப்ப போட்டாங்க? அப்ப போட்டாங்க. விஜயகாந்த் 40 கூட லட்சம் பேர் ஓட்டு நான் போட்டிருக்காங்க. சார் சார், நீங்களே சீமான் நீங்களே கேக்குற கேள்விக்கு பதில் நான் சொல்லுங்க. கேக்குறது ஒண்ணே ஒண்ணு. திடீர்னு என்ன நீங்க என்ன உங்களுக்கு முருகர் திடீர்னு மேல அக்கறை? அவரு ஆனா நான் முருகன் முப்பாட்டன் நான் என்னைக்கோ நீங்க எடுத்திருக்கல. என்ன சீமானோட அந்த கட்சி மேல உங்களுக்கு என்ன 40 லட்சம் சொல்லிட்டீங்க. அவரே 30 லட்சம் தான் சொல்றாரு. 35 லட்சம் தான் சொல்றாரு. 39 லட்சம் அவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. 35 லட்சம் தான். அதான் 40 லட்சம் கிட்ட ஓட்டு போட்டாங்க சார். விஜயகாந்த் அவர்கள் கூட 10-12% எடுத்தாரு. சரி இன்னைக்கு சரி, என்னாச்சு? அது வந்துட்டாங்க சார். இன்னும் 1 கோடி வாக்குகளுக்கு மேல எல்லாம் வாங்க போறாங்க நாம் தமிழர் கட்சி. நீங்க சார், பாத்துட்டு வாக்கு தான் இருக்கணும். பிரியறதே ரொம்ப தப்பு சார். ஆ. இவர் தமிழ் அண்ணன் சொல்றாரு. அவர்தான் சரி. தமிழ் தேசம் ஆமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் புரட்சி தமிழர் எடப்பாடி 3% தானே போச்சு. இவருடைய 8% 5% போயிருந்தா அவர் வந்திருப்பார்ல, தமிழர் வந்திருப்பார்ல. சரி. தயவு செஞ்சு வருங்காலத்தில் 2026ல மக்கள்கிட்ட உங்க சார்பான என்னுடைய வேண்டுகோள், உங்க சேலஞ்ச் சார்பா வாக்க பிரிக்கிற தவற செய்யக்கூடாது. தவறான ஆட்சி வந்து உட்கார்ந்துரும். ம். நேர்மையான ஆட்சி வந்து உட்காரணும். நல்ல ஆட்சி வந்து உட்காரணும்னா ம். வாக்குகள் பிரியக்கூடாது. ம். ஒண்ணு ஒட்டுமொத்தமா சீமானுக்கு போடுங்க. உங்க தலையத்தை அப்படிதான் அனுபவி போங்க. இதே தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜரை குற்றம் சொல்லி தானே இவங்க வந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் தருவதே காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய நிலை மாற்றம் பாருங்க. இப்ப காமராஜருடைய பெருமை தெரியுதா? என்னென்ன சொன்னீங்க அந்த காலத்துல. இந்த முக்தார் பாருங்க என்னென்ன உளறி வச்சிருக்காரு. அந்த மாதிரி தயவு செஞ்சு காமராஜரை பத்தி அந்த மாதிரி அந்த தலைவரை விமர்சனம் செய்துதான் இந்த ஆட்சி வந்திருக்கு. இந்த ஊழலுடைய இந்த அளவுக்கு வந்தது காரணம். அதே மாதிரி நீங்க அனுபவிக்கணும். தயவு செஞ்சு பிரிகிற வாக்க போடாதீங்க.